உங்க கைப்பட்டா குழந்தை நல்லா இருக்கும். வாங்கிக்கங்க அண்ணி. வாங்கிக்க. தாய்மடி தாய்மடி எங்கே? இங்க பாரு, எப்பவும் என் பழைய தம்பி சண்முகத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும். உமா, அவங்க வந்துருவாங்கல்ல? அதெல்லாம் வந்துருவாங்க அண்ணி. மீனாட்சி, மீனாட்சி. அத வரேங்க. என்னங்க? சண்முகம் வளர்மதியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்க. சரிங்க. அப்புறம் ஆர்த்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிம்மா. கவிதா, நீ வந்த உடனே எடுத்துட்டு வந்துரு. சரிக்கா. பாலை காய்ச்சி வச்சிரு, குழந்தை வந்தா கொடுக்கணும். சரிக்கா. ஆமா, நீங்க டேப்லெட் போட்டீங்களா? ஐயோ, மறந்து போய். எப்போ நான் தான் ஞாபகப்படுத்தணும். வாங்க. உமா, அவங்க ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். ரெடியா வச்சிருக்கியா? அதெல்லாம் ரெடியா இருக்கு அண்ணி. இன்னும் ஒரு நிமிஷம். என்ன மீனாட்சி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க, வைஜெயந்தியும் உமாவும் ஆர்த்தி எடுக்க போயிருக்காங்க. இல்ல, நீ கவிதா கிட்ட சொன்னேன்னு சொன்ன. கவிதா கிட்ட தான் சொன்னேன். கவிதா, நீ உமாவை ஆர்த்தி எடுக்க சொன்னியா? இல்லக்கா, நானே இப்பதானக்கா கரைச்சி எடுத்துட்டு வரேன். என்னது இது? ஏன் உமா, நான் தான் கவிதாவை ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொன்னேனே, நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? ஏன் நாங்க ஆர்த்தி கரைச்சா எடுக்க கூடாதா? ஏன் நீங்க யாருக்கு எடுக்க போறீங்க? இந்த வீட்டுக்கு கண்ட பிச்சைக்காரங்களா வராங்களா, அவங்களுக்கு எடுக்க போறோம். நீங்க அதுக்கு தான் லாய்க்கு. என்ன ரொம்ப வாய் நிலுது? நீ கொஞ்சம் சும்மா இரு. நீங்க ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரீங்கன்னா சொல்ல வேண்டியதானே, நான் செய்யாம இருந்திருப்பேன்ல. ஆமா ஆமா, அப்படியே 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்த்தி எடுத்துட்டீங்க பாருங்க. அது அப்படியே வேஸ்டா போறதுக்கு. போய் வேலையை பாருங்க, போங்க. போ.
இவை பல்லாண்டு வாழ்கின்ற பன்னீர் மரம். குளிர் சொல் கொண்டு மழை மேகம் வாழ்த்து சொல்லும். அழகே அழகே ஆரோடும் நீர் போல தீராமலே தீராத தமிழாக நீ வாழ்க. ஏய் வள்ளிமதி, நீ எப்ப வாஷம் வருவேன்னு நாங்க எல்லாம் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? என்ன அப்படி பாக்குறீங்க? கைராசி குடும்பத்துக்கே நம்ம 3 பேர் தானே வாரிசு பெத்து கொடுத்துருக்கோம். இது ஒண்ணு போதாத உன்னை வரவேற்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைஜெயந்தி. நீயாவது என்னையும் என் குழந்தைய நினைச்சு பேசிட்டு இருக்க. ஆனா சில பேரு எனக்கும் என் குழந்தைக்கும் என்னாச்சு நெட்டி கூட பார்க்கல. தோ நிக்கிறாளே கவிதா, என் மாமன் பையன் சுரேஷை கல்யாணம் பண்ணிட்டு புருஷனை விரட்டி விட்டுட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு நானும் என் புருஷனை எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்போம். இவ கூட வந்து எட்டி பார்க்கல என்னையும் என் குழந்தையும். வளர், இப்போ எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏங்க உள்ளது தானேங்க சொல்றேன். இங்க பாரு வளர்மதி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய நேரா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? அப்புறம் என்னங்க, மனசு இருந்தா நீங்க வந்து எட்டி பார்த்திருக்கலாம்ல. வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க. வளர்மதி, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாமா? வெயில் அடிக்குது, முதல்ல உள்ள வா. உமா, நீ யார தேடு. உள்ள வாங்க. போலாம் போலாம். வா சண்முகம், வா. உன்னை அப்புறம் ஆ, வந்து சரி. பார்க்கறேன். வளர், இவா. சரி 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 சரி. மீனாட்சி, அண்ணி, குழந்தை ஒரு நிமிஷம். குழந்தைய கொடு. இங்க வாங்க அண்ணி. குழந்தைய வாங்கிக்க. வாங்கிங்க அண்ணி. இந்தாங்க அண்ணி. இல்ல தம்பி, குழந்தை முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு. நான் எதுக்கு? அண்ணி, நீங்க குழந்தைய வாங்கினா குழந்தைய பெற்றவங்க கிட்ட திரும்பி வாங்கிடுவான்னு பார்க்குறீங்களா? இல்லை ஏதாவது பேசிடுவான்னு யோசிக்கிறீங்களா? பல பேர் இங்க குழந்தைய வளர்க்க தெரியாம நீங்க வளர்த்துருக்கீங்க. அந்த குழந்தை ஒன்றும் சோட போகல. நீங்க ராசியானவங்க அண்ணி. உங்க கைப்பட்டா குழந்தை நல்லா இருக்கும். அதுக்காக தான் உங்களை வாங்கிக்கிங்கன்னு சொல்றேன். ஏங்க, பெத்த தாய் நான் இங்க நிக்கிறேன், என்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? நான் பெத்த தகப்பேன், எனக்கு உரிமை இருக்கு. இந்தாங்க அண்ணி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க கைப்பட்டா குழந்தை நல்லா இருக்கும். வாங்கிக்கங்க அண்ணி. வாங்கிக்க. தாய் மாடி எங்கே? இந்த தாமரை சாயணும் அங்கே. ஆராத
மாயங்கள் இதோ இதோ தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வருமென்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார் இந்த வாழ்க்கை தெருக்கூத்து இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடடா இவளின் வலியும் சுகமோ. நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும். அம்மா, நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு உங்களுக்கு 16ஆம் நாள் காரியம் செஞ்சு உங்க அஸ்தியை கரைக்கும் போது உருவான குழந்தைமா இது. இந்த குழந்தைக்கு உங்க பரிபூர்ண ஆசை வேணும். இந்த கைராசி வீட்டுக்கு அடுத்த தலைமுறைக்கு பிறந்த முதல் பெண் வாரிசுமா இவ. இவளை நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். கொடுங்க என் குழந்தைய. சண்முகம், அவ கிடக்குறா அண்ணி, விடுங்க. ரொம்ப நன்றி அண்ணி. டேய், மீனாட்சி, குழந்தை முகத்தை பாத்தியா? அப்படியே அம்மா ஜாட இல்ல? ஆமா, வாழ்க்கை என்பது அட இன்பம் துன்பம் கலந்ததுதான். மன வாழ்க்கை என்பது தனி உலகம்தான். சண்முகம், நீ மனைவி குழந்தையோட வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இத பாரு, நம்ம குடும்பத்துக்கு மூத்த பொன் வாரிசு உன் பொண்ணுதான். பொண்ணுக்கு என்ன பேர் வச்சிருக்க? இன்னும் பேர் வைக்கலண்ணே. ஆ, குழந்தை பிறந்து சில மாசம் ஆயிடுச்சுல்ல, அதான். அவங்க வீட்டில் பேர் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் நான் தான் அவங்க கிட்ட நீங்களும் அண்ணியும் தான் பேர் வைக்கணும்னு பிடிவாதமாக சொல்லிட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்குடா. அம்மாவோட மறுபிறப்பா பிறந்தது உன் பொண்ணு. இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மாவோட நினைவு நாள் வருதுடா. அன்னைக்கே பேர் வச்சிடலாமா? சரிண்ணே. சண்முகம், நாங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்த நோக்கம் நிறைவேறல. நல்லபடியா நாங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கலான்னு தான் இங்க வந்தோம். ஆனா பிரச்சனை இன்னும் நீண்டுகிட்டே போகுது. அதான் நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்கன்னா நம்ம சொத்தை சீக்கிரம் பிரிச்சு கொடுத்துடலாம்.
யாரும் பிரச்சனை பண்ணாம இருந்த எல்லாரும் விட்டு கொடுத்தா நல்லபடியா முடிச்சிடலாம். நீங்க சொன்னா சரிண்ணே. ரொம்ப நன்றிடா. டேய் சண்முகம், அண்ணே, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், ஏன் ஆசைன்னு கூட சொல்லலாம். அண்ணா என்னண்ணே? இங்க பாரு, எப்பவும் என் பழைய தம்பி சண்முகத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும். நடக்குமாடா? அண்ணே, நடக்குமா? கண்டிப்பாண்ணே. நடக்கும் இல்ல? கண்டிப்பா நடக்கும்ண்ணே. அண்ணே, நான் உன் தம்பிண்ணே. சண்முகம், ஒப்புக்கள் போலொருத்தும் ஓர் மனம், ஒரு காயம் மீது காயம் சேரும் சோக நிறைதுவா மாறிடுமா, கலைந்ததெல்லாம் சேர்ந்திடுமோ. பாத்தியா வளர்மதி, வந்த உடனே அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா. உன் புருஷனும் உருகி உருகி உன் அண்ணி கையில குழந்தைய கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு அப்படியே சென்டிமெண்ட்டை கொட்டுறாரு. எல்லாரும் ஒன்னா செஞ்சுட்டாங்க, பார்த்தல்ல? எனக்கு எரிச்சலா தான் இருக்கு. ஏண்டா திரும்ப வந்தோன்னு இருக்கு எனக்கு. பேசாம ஊருக்கே போயிடலாம் போலன்னு தோணுது. இங்க பாரு, இதான் நீ பண்ற முட்டாள்தனம். இங்க பாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் நடந்திருக்கு, அப்பவும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். என் புருஷன் பிரச்சனை பண்ணி எங்கேயோ போனவன் தான், ஆளையே காணும், எங்க போனான்னு தெரியல. அவ்வளோத்தையும் தாண்டி தான் நான் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேன். எதுக்கு? நமக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். சொத்து விஷயத்துல நம்ம ஒத்துமையா இல்லாததுனால அவங்க தான் எல்லாத்தையும் செய்யணும்னு கட்டாயத்துக்கு கொண்டு வந்து நிக்க வச்சாச்சு. ஒருவேளை நம்ம அடிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் எல்லாமே அவங்களுக்கு சாதகமா தான் முடியும். இங்க பாரு, நான் சொல்றேன், சொத்து விஷயத்துல நீ என்ன கேட்டாலும் விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். என்ன நம்ப முடியலையா? எனக்கு இந்த வீட்டுல என்ன பங்கு கிடைச்சாலும் ஓகே தான். எனக்கு எதுவும் பெருசா வேண்டாம். எங்க அப்பா எனக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலேயே சம்பாதிச்சு வச்சிருக்காரு. எனக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல வளர்மதி. அதை தாண்டி ஒரு நோக்கம் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் சொல்றேன், எங்க அப்பா சங்க தேர்தலில் ஜெயிச்சு தலைவர் பதவியில உட்காரணும். இத்தனை வருஷம் சிவஞானம் தான் நின்னாரு. ஆனா இந்த தடவை அவர் நிக்காம அவர் பொண்டாட்டியை நிக்க வைக்கிறாரு. இதுல என்ன நியாயம் இருக்கு சொல்லு? அந்த மீனாட்சிக்கு என்ன தகுதி இருக்கு தலைவர் ஆகிறதுக்கு? எங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அனுபவமும் இருக்கு. ஏன் அவர் தலைவர் ஆக கூடாதா? அதான் எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பத்திலாம் ஒன்றும் தெரியாதுங்க. இப்படி தெரியாம இருக்கிறதுலாம் பெரிய தப்பு வளர்மதி. உன் புருஷன் சங்கத்தோட மெம்பர், அது தெரியும்ல? அவர் ஓட்டு போடலாம், அதுவும் தெரியும்ல? அவர் அந்த ஓட்டை என் அப்பாவுக்கு ஏன் போடக்கூடாது? உன் புருஷன் மட்டும் என் அப்பாவுக்கு ஓட்டு போட்டாருன்னு வச்சுக்கோ, நாளைக்கே எல்லா விஷயத்திலயும் நான் உன் பக்கம் நிக்கிறேன். ஏங்க, அவர் அண்ணனை விட்டுட்டு எப்படிங்க உங்க அப்பாக்கு ஓட்டு போடுவாரு? அது உன் கையில தான் இருக்கு. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து புள்ளைய தூக்கிட்டு போகணும்னு நினைச்சுப்போ, பேசாம உன் பின்னாடி வந்தார்ல. எத்தனை தடவை உன் பேச்சு கேட்டு அவர் அண்ணன் கிட்ட சண்டை போட்டிருக்காரு, நானே கூட பாத்திருக்கேன்.
உன் பேச்சு கேட்டு ரொம்ப நாள் அந்த மீனாட்சி கூட பேசாம இருந்தாரு. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு வளர்மதி. எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், புரியுதா?